தனது உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற நாங்குநேரி மாணவன் சின்னதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சரை சந்திச்சிங்க, முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? வாழ்த்துக்கள் சொல்லாங்க. அப்புறம் மேல் படி நல்லா படி, நான் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாள் படிங்க, நான் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய சக மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க இப்போ நீங்க +2ல தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் மதிப்பெண் பெற்று நீ வந்திருக்கீங்க, அந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க இப்படி பழக்கூடாது, எல்லாத்தையும் ஒற்றுமையா இருக்கணும், அவங்களும் மேற்கொண்டு படிச்சு வரணும். இப்போ நீங்க எங்க படிக்க போறீங்க? உங்க அடுத்த கல்லூரி படிப்பு எங்க படிக்க போறீங்க? அது தொடர்பாக முதலமைச்சர் கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க? நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அவங்க கேட்டாங்க, நான் உனக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே படி, நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ திருநெல்வேலியிலே படிக்கணும் ஐடியாவில் இருக்கேன். சேவியர்ஸ் காலேஜில் படிக்கணும் விரும்புகிறேன். பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் சிஏ முடிச்சுட்டு ஆடிட்டர் ஆகுது கடமை இருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு பிறகு இந்த மதிப்பெண் பெற்றது உங்களுடைய தங்கை மற்றும் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. இவ்வளோ தூட்டு வீடு வந்திருக்க மகன் ரொம்ப மகிழ்ச்சியாக பாடுதாங்க. இப்போ உங்களுக்கு உடல்நலம் முழுவதுமா நலம் பெற்றுச்சா? இன்னும் அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? முழுவதும் அடையில கொஞ்சம் சிக்கல் இருக்கு. முதலமைச்சர் ஏதானும் உங்களுக்கு பரிசு கொடுத்தாங்களா? இது புக், திருக்குறள் புக் பெற்றதாக, வேற ஒரு பேடா தந்திருக்காங்க. தனது உயர்கல்விக்கான செலவு முழுவதையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக திருநங்கை நிவேதா தெரிவித்தார். என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் முந்தானத்து நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.